இந்த பாரதி எதை மனசுல வச்சுட்டு இப்படி எல்லாம் பேசுறான்னு ஒண்ணுமே தெரியலையே. ஒரே குழப்பமா இருக்கு. ஒருவேளை துரை மேட்டர் தெரிஞ்சு இல்ல துரை பத்தின எந்த விஷயமும் பாரதிக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. அப்போ வேற என்னவா இருக்கும்? இல்லங்க, துரை இன்னும் உயிரோடு தான் இருக்காரு. ஒருவேளை பிரியா மேட்டரை பத்தி நான் பேசினது ஏதாச்சும் பாரதி கேட்டிருப்பாளோ? அது சம்பந்தமா ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ? நாம யோசிச்ச விஷயம் சரிதான். இந்த மித்ரா ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கான். அதனால்தான் ரூம்குள்ள என்ன திடீர்னு பார்த்ததும் யார் கூடயோ பேசிட்டு இருந்தா அந்த போன் காலையும் கட் பண்ணிட்டான். இப்போ நான் சொன்ன விஷயத்துக்குலாம் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கான். கண்டிப்பா என்னமோ ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். தம்பி கொஞ்சம் சீக்கிரம் போப்பா. இந்த இன்ஸ்பெக்டர் துரைய கூட்டிட்டு வரேன்னு சொன்னாரு, இன்னும் வரலையே. சரி, நம்மளே போன் பண்ணி பாப்போம். பவானி மேடம் போன் பண்றாங்களே, துரை எங்கன்னு கேட்பாங்களே, என்ன சொல்றது? உண்மை சொன்னா கத்துவாங்களே, வேற வழி இல்ல. போன் அட்டன் பண்ணி பேசுற வேண்டிதான். ஹலோ இன்ஸ்பெக்டர், எங்க இருக்கீங்க? இன்னுமா இங்க வந்துகிட்டு இருக்கீங்க? உங்களுக்காக தான் நான் இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மேடம், அது வந்து துரை நான் உங்ககிட்ட பேசுற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு எப்படியோ தப்பிச்சு போயிட்டான் மேடம். என்ன என்ன விளையாடுறீங்களா? அவனை பத்திரமா கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, தப்பிக்க விட்டுட்டு எவ்வளவு ஈஸியா சொல்றீங்க? எவ்வளவு சீரியஸான விஷயம் தெரியுமா உங்களுக்கு? என்னது? பவானிக்கு போன் பண்ணி பிரியா பத்திரமா இருக்காளான்னு கேட்கலன்னு பார்த்தா போன் எங்கேஜ்டாவே இருக்கு. ஏய் மீனா, உன்னையும் என்னையும் தேடுறதுக்கு அங்க யாரும் இல்ல. இத பாரு, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காம ஒழுங்கா என் கூட வந்து தேடு. மா, எனக்கு சில நேரங்கள்ல நீ பண்றது பேசுறது நடந்துக்கிற விதத்தை எல்லாம் பார்த்தா எதுவுமே புரிய மாட்டேங்குதுமா. தேடு தேடுங்கிற என்னத்தமா தேட சொல்ற? ஏய், விடிய விடிய ராமாயணம் கேட்டு விடிஞ்சதும் சீதைக்கு ராம சித்தப்பான்னு சொன்ன கதையா இருக்கு. ஏண்டி, நான் தான் பாரதியோட புருஷன் ஆதிதான் சொல்லிட்டு இருக்கேன். அது சம்பந்தமா கண்டிப்பா பாரதி கிட்ட ஏதாவது ஒரு ஆதாரம் நிச்சயமா இருக்கும். அத கண்டுபிடிச்சோன்னா ஆதியும் பாரதியும் புருஷன் முட்டாட்டி தானே நம்ம எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணிடலாம். மா, நீ என்னமோ போமா. ஒரு விஷயத்த நீ திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கமா. எனக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை மாதிரி தோணுதுமா. ஐயோ கடவுளே கடவுளே, உனக்கு இப்ப அப்படிதாண்டி இருக்கும். இத பாரு, நான் சொல்ற விஷயம் மட்டும் உண்மைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் தான் உனக்கு இந்த அம்மா யாருன்னு புரியும். இத பாரு, இப்படியே வெட்டியா பேசிட்டு இருக்காம என் கூட சேர்ந்து தேடுற வழிய பாரு. போ, உள்ள போய் தேடு. அப்ப அந்த பொண்ணு என்ன பார்க்கதான் வந்திருக்கான். ஆனா இந்த மித்ரா அந்த பொண்ணை கடத்தி வச்சிருக்கானா, அப்ப கண்டிப்பா அந்த பொண்ணு கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும். அத சொல்லதான் அவங்க வந்திருக்காங்க. மித்ரா அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி பண்ணிருக்கான்னு தோணுது. இப்ப அந்த பொண்ணு எப்படியாவது காப்பாத்தணுமே. என்ன பண்ணலாம்? பாரதி, உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் எனக்கு கால் பண்ணுங்க, நான் இருக்கேன். பட்டா, அந்த குமார் என்ன பிரச்சனைனாலும் எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிருக்காரு. இப்ப அவரை காண்டாக்ட் பண்றதை தவிர வேற வழி இல்ல. இப்ப அவருக்கு போன் பண்ணி இந்த விஷயத்துல என்ன பண்ணலான்னு கேட்போம்.
எதுக்காக இந்த நேரத்துல இங்க தனியா நின்னுட்டு இருக்கா? அவ முகத்தை பார்த்தா ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு டென்ஷனா இருக்கான்னு தோணுது. என்னவா இருக்கும்? என்ன இது? குமார் கிட்ட விஷயத்த சொல்லலாம்னு பார்த்தா லைன் போக மாட்டேங்குது. அங்க பாரு மித்ரா, அதே டென்ஷனோட தான் பாரதி இன்னும் நடந்துட்டு இருக்கா. ஆனா அவ ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கான்னு தெரியலையே. வாங்க. வாப்பா ராமு. பாட்டி. எப்படி பாருங்க? நல்லா இருக்கேன் பாட்டி. நல்லது. நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னப்பா குறைச்சல், சந்தோஷமா நிம்மதியா இருக்கேன். ஆமா, உங்க கல்யாண வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது? நல்ல போது ஓகே தான் பாட்டி, நல்லா தான் போயிட்டு இருக்கு. சந்தோஷம். ஏன் பாருங்க, சாப்பிட்டுட்டு தான் போகணும். சரியா போ. வணக்கம் சுதாகர். வாப்பா. வர முடியாது, கஷ்டம், அது இதுன்னு பில்டப் எல்லாம் பண்ண. பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் இருக்குன்னு கதை விட்டுட்டு கரெக்டா வந்துட்ட. அது எப்படி? உன் தங்கச்சி மித்ராவோட ரிசப்ஷனுக்கு நான் வராம இருக்க முடியும்? அதனாலதான் எல்லா ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ணிட்டு அப்படியே நேரா கிளம்பி இங்க வந்துட்டேன். தேங்க்ஸ்ரா. சரி, ரொம்ப நான் சந்தோஷம். உட்காரு. நீ போய் உட்கார், நான் வரேன். சரிங்கம்மா. போங்க போங்க. உட்கார். என்ன இது? லைன் கிடைக்கவே மாட்டேங்குதே. இப்ப என்ன பண்றது?